தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிராஜ் பாய், நீங்க ராஜபாளையத்துல இருந்து இந்த ஜூலை மாதம் நம்முடைய தாருல் ஹிக்மா நிறுவனத்தின் சார்பாக உம்ரா வந்திருந்தீங்க. நீங்களும் உங்க ஃபேமிலியோடு வந்திருந்தீங்க. எப்படி இருந்துச்சு நம்முடைய நிறுவனத்தினுடைய சேவை? அல்லாஹ்வோட உதவியை கொண்டு சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடங்களும் மக்காவிலையும் மதீனாவிலையும் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை சிறப்பான முறையில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எடுத்துரைச்சு நல்ல ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரமிக்க ஒரு அடிப்படையில் கரெக்டாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது ரொம்ப 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 உணவுகள்லாம் எப்படி இருந்துச்சு? மன நிறைவாக இருக்குது. சாப்பாடு விஷயமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியை கொண்டு சிறப்பாக இருக்குது. இந்த மதீனாவிலையும் எந்த இதுவும் கிடையாது, மக்காவிலையும் எந்த இதுவும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நானும் என்னுடைய மனைவியும் வந்தோம் ராஜபாளையத்துலேருந்து. அவங்களும் ரொம்ப மன நிறைவாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقال الله تعالى يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون. وقال نبينا صلى الله عليه وسلم إن الإيمان ليخلق من جوف أحدكم كما يخلق الثوب فاسألوا الله أن يجدد الإيمان في قلوبكم أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளிலேயே மனித படைப்பை அல்லாஹ் உயர்வாகவும் கண்ணியமிக்கதாகவும் சங்கைப்படுத்தி இருக்கிறார். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, வலக்கது கர்ரம்னா, நாம் ஆதமினுடைய குழந்தைகளை, ஆதமினுடைய சந்ததிகளை நாம் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இனி ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மனிதனை மிக அழகிய தோற்றத்தோடும் மிக அழகிய தோற்றத்தோடு நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவன் படைத்த படைப்புகளிலேயே மனித படைப்பு என்பது அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட படைப்பாகவும் உயர்ந்த படைப்பாகவும் அழகிய படைப்பாகவும்
அல்லாஹ் அந்த படைப்பை சிலாகிக்குகிறான். இதற்கான அடிப்படை காரணம், ஏனைய படைப்புகள் எல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்புகள். அந்த படைப்புகளுக்கென்று எந்த இலக்குகளும் நோக்கங்களும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து அவனுக்கான இலக்குகளை, அவனுக்கான தூரத்தை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான். அவன் படைத்த படைப்புகளில் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மட்டும்தான் அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஏனைய படைப்புகள் எல்லாம் எந்த ஒரு அறிவும் கொடுக்கப்படாதவர்கள். உணர்வுகள் இருக்கிறது, உணர்ச்சிகள் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, பாசம் இருக்கிறது, சோகம் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். ஆனால் அந்த படைப்புகளுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நிரப்பமாக கொடுக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு அப்படி அல்ல. திருக்குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது ஆரம்பமாகவே அல்லமல் இன்சான் மாலம் யஅலம், மனிதன் தெரியாததையும் மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். வஅல்லம ஆதமல் அஸ்மா, ஆதமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லமஹுல் பயான், பேசுவதற்கு அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், எழுதுகோலை கொண்டு மனிதனுக்கு நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். உயர்ந்த அறிவாளி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித குலத்திற்கான ஆசிரியராக அல்லாஹ் பல பொழுதில் அமர்ந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அல்லமல் இன்சான் மாலம் யஅலம், மனிதனுக்கு தெரியாத எத்தனையோ விவகாரங்களை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த வசனம் எல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்கேனும் மனிதன் அந்த சிந்தனையை செயல்படுத்தாவிட்டால் அல்லாஹ் கோபத்தோடு அந்த மனிதனை பார்த்து கேட்கிறான், அஃபலா தஅகீலூன், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனிதனே, நீ சிந்திக்க மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அஃபலா ததக்கரூன், நீ யோசித்து பார்க்க மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். உனக்கு சிந்திப்பதற்கான ஆற்றலை நாம் கொடுத்திருக்கிறோம் அல்லவா, உன்னுடைய சிந்தனையை நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு அறிவை கொடுத்ததை தாண்டி, உனது அறிவை நீ பயன்படுத்தியே ஆக வேண்டும், உனது அறிவை கொண்டு நீ சிந்திக்க வேண்டும், உனது அறிவை கொண்டு நீ யோசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சிந்திக்காத மனிதனை மிருகமாக அல்லாஹ் பேசுகிறார். மலா குலூபின், அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நாம் கொடுத்தும் கூட அவர்கள் சிந்திக்க மறுப்பார்களேயானால், பல்கிய ஹயவான், அவர்கள் கால்நடைகளுக்கு ஒப்பானவர்கள், இல்லை அதைவிட மட்டமானவர்கள். காரணம், கால்நடைகளுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கவில்லை, அது பயன்படுத்தவில்லை. ஆனால் மனிதனோ, உனக்குமோ நான் ஆற்றலை கொடுத்திருக்கிறேன், அறிவை கொடுத்திருக்கிறேன், கொடுத்ததை கொண்டு நீ சிந்திக்க மறுக்கிறாய் அல்லவா, ஆதலால் நீ கால்நடையை விட மட்டமானவன் என்ற தோரணையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மார்க்கம் மட்டும்தான் ஐரோப்பியர்கள் ஆச்சரியமாக கூறுவார்கள். குர்ஆனை படித்து அவர்களுக்கெல்லாம் பெரிய இறை நம்பிக்கைகள் எல்லாம் ஆழமாக கிடையாது. அவர்கள் எந்த ஒன்றையும் தர்க்க ரீதியாக அணுகக்கூடியவர்கள். அல்லாஹ்வின் தூதரின் மீது இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனை படித்துவிட்டு ஐரோப்பியர்கள் மெச்சக்கூடிய ஒரு விவகாரம் என்னவென்றால், உலகத்திலேயே இந்த ஒரு வேதம் மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் என்பதாக தூண்டி விடுகிறது. காரணம், ஆன்மீகம் என்பது சிந்திக்கவே கூடாது. சடங்குகள் என்று சொன்னால் அதை கேட்டவுடன் அப்படியே செய்ய வேண்டும். சம்பிரதாயம் என்பதெல்லாம் அறிவை கொண்டெல்லாம் சம்பிரதாயத்தை நீ யோசிக்க கூடாது. சடங்கு பாரம்பரியமாக வருகிறது, சம்பிரதாயங்கள் பாரம்பரியமாக வருகிறது. ஆதலால் எப்படி வந்ததோ அப்படியே நீ செய்ய வேண்டும் என்பதாக எல்லா மதங்களும் சடங்குகளையும் சம்பிரதாயத்தையும் எல்லா கொள்கைகளும் திணித்த பொழுது குர்ஆன் மட்டும் தான் பேசியது, அஃபலா தஅகீலூன், எந்த ஒன்றையும் நீ சிந்தித்து பார் என்று குர்ஆன் தூண்டியது. சிந்தனையினுடைய உச்சம் என்ன? இஸ்லாம் அதற்கு ஒரு எல்லையை தந்திருக்கிறது. மனிதன் சிந்திக்க வேண்டும். சிந்திக்க மறுப்பவன் மிருகத்தை விட மட்டமானவன். நீ சிந்திக்க மறுப்பாய் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குவான். சூரா ஆல இம்ரான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தையும் பூமியையும் படைத்தான்.
இரவையும் பகலையும் அல்லாஹ் சுழல வைக்கிறான். சிந்திப்பவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு இதிலே பல அற்புதங்கள், பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்ற ரீதியில் அல்லாஹ் பேசும் பொழுது ரசூல் சொல்வார்கள், இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு யார் சிந்திக்கவில்லையோ அவன் மட்டமானவன் என்றெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார்கள். அப்ப இந்த மார்க்கம் சிந்தனையை தூண்டுகிறது. அறிவை கொடுத்து அந்த அறிவை பயன்படுத்தி என்பதாக மார்க்கம் பறைசாற்றுகிறது. ஆனால் அந்த அறிவு என்பது ஒரு எல்லையை தந்திருக்கிறது. அந்த அறிவு படைத்தவனை அறியும் விதமாக, அந்த அறிவு மனித சமூகத்திற்கு சேவை செய்யும் விதமாக அந்த அறிவு சிந்தனையினால் பயனடைய வேண்டுமே தவிர அந்த அறிவே படைத்தவனை நிராகரிக்கக்கூடிய அறிவாக, அல்லது அந்த அறிவே மனித சமூகத்தை பிளக்கக்கூடிய ஒரு அறிவாக, அல்லது அந்த அறிவே மனித சமூகத்திற்கு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் சிரமத்தையும் தூண்டக்கூடிய அறிவாக அந்த அறிவு சென்று விட வேண்டாம். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. மனிதா, நீ அறிவு கொடுக்கப்பட்டாலும் படைத்தவனுக்கு முன்பாக நீ குறைமதி உடையவன் தான் என்று மார்க்கம் தெளிவுபடுத்தி விட்டது. நீ அறிவு கொடுக்கப்பட்டவன், உனது அறிவை கொண்டு நீ சிந்திக்க வேண்டும், சிந்தனையை நீ பரவலாக்க வேண்டும், எந்த ஒன்றையும் கேள்வி கேட்டு சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் தலையிலே ஒரு இடத்திலே கொட்டி புரிய வைக்கும். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. நீ எவ்வளவுதான் அறிவு ஜீவியாக இருந்தாலும் கூட படைத்தவனோடு உனது அறிவை ஒப்பிடும் பொழுது அது குறைமதிதான் என்பதை மறந்து விடாதே. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், சூரா கஹ்ஃபிலே அல்லாஹ் இந்த வரலாறை பேசுவான். அப்ப அவரை பாடம் மூசாவிற்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஹித்ர் ஆசிரியராக பயணம் செய்யும் பொழுது கப்பலிலே, படகிலே அமர்ந்திருப்பார்கள். அப்போ ஒரு பறவை என்ன செய்யும் என்று சொன்னால், புகாரில இந்த செய்தி வரும், அந்த படகினுடைய ஓரத்திலே வந்து அமரும். அமர்ந்து அந்த பறவை கொஞ்சம் தன்னுடைய அலகால் தண்ணீரை முக்கி குடிக்கும். ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை தட்டி உசுப்புவார்கள். உன்துர் யா மூசா, இந்த காட்சியை நீ பார். மூசாவும் பார்க்கிறார். ஒரு பறவை தன்னுடைய தாகத்திற்காக நதியிலே தன்னுடைய அலகால் ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து குடிக்கிறது. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசாவை உலுக்கி சொல்வார், மூசாவே, உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, உனக்கு ஆசிரியனாக அல்லாஹ் என்னை நியமித்திருக்கிறான் அல்லவா, எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவும், முழு உலகத்திற்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவும் அல்லாஹுவினுடைய அறிவோடி ஒப்பிடுவோமேயானால் இந்த நதியிலே அல்லது இந்த கடலிலே இந்த பறவையினுடைய அலகிலே என்ன தண்ணீர் ஒட்டி இருக்கிறதோ அதற்கு கூட சமமாகாது அல்லாஹுவினுடைய அறிவுக்கு முன்னால் நம்முடைய அறிவு என்பதாக. பொதுவாக மனிதன் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். பொதுவாக மனிதனை பற்றி பேசப்படும், அவன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மிருகம், கூட்டாக வாழக்கூடிய ஒரு மிருகம். யானைகள் எப்படி குடும்பங்களாக வாழுமோ அதுபோன்று மனிதனும் எப்படி என்று சொன்னால் குடும்பமாக, சமூகமாக தனித்து வாழ தெரியாதவன் மனிதன். அவன் படைச்ச நாள்ல இருந்து, அவன் உருவான நாள்ல இருந்து அவன் கூட்டமாகவே வாழ்ந்தவன். அவனினுடைய அறிவை கொண்டு அவன் சிந்திக்க ஆரம்பித்ததே இன்னும் பல தொடர்புகளை நாம் நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனிதனினுடைய அறிவினுடைய உச்சாணியாக சொல்லப்படுவது ஆரம்ப கட்டத்தில் சக்கரத்தை தான் மனிதன் என்ன செய்தான், முதன்மையாக கண்டுபிடித்தான். அதுதான் மனித அறிவினுடைய ஆரம்ப உச்சநிலை என்று சொல்வார்கள். அது கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகுதான் ஒரு இடத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு பயணப்பட்டான். இங்கு இருக்கக்கூடிய மக்களில் இருந்து இனி ஒரு மக்களையும் தன்னோடு இணைத்து கொண்டான். இவர்களை சந்திப்பதை போன்ற அவர்களோடு சந்திப்பதற்கு ஆசைப்பட்டான். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பயிர்களையும் கனிகளையும் சக்கரங்களின் ஊடாக இனி ஒரு இடத்திற்கு மனிதன் கடத்தினான். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இது பிற மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால்தான் மனித அறிவினுடைய பிதாமகன் என்பதாக சக்கரத்தை சொல்வார்கள். வாகனத்தினுடைய சக்கரம் இருக்கிறது அல்லவா, நாம் எல்லாம் சிறு பிராயத்தில் 2ஆம் வகுப்பிலே 3ஆம் வகுப்பிலே படித்திருப்போம். ஆதிகால மனிதன் முதலிலே நெருப்பை உரசினான், பிறகு சக்கரத்தை கண்டுபிடித்தான். மனித நாகரீகம் சக்கரம் சுழல்வதை போன்று சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகு சுழல ஆரம்பித்தது. பலதர நாடுகளோடு இணைய ஆரம்பித்தான். தன்னை போன்று சக மனிதர்களை இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். தனக்கு கிடைத்ததை போன்று பிற மனிதர்களுக்கு கொடுத்து பழக ஆரம்பித்தான். மனித நாகரீகம் விரைவாக பரவ ஆரம்பித்தது.
பிறகு கடித போக்குவரத்தை மனிதன் கண்டுபிடித்தான். அதுவும் தன்னை அல்லாத தூரமாக இருப்பவர்களை நெருக்கமாக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய சுகநலங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக, அவர்களினுடைய சுகநலங்களை தான் தெரிந்து கொள்வதற்காக, தன்னுடைய நிலைமைகளை அவர்களுக்கு கடத்துவதற்காக, அவர்களின் நிலைமைகளை தன் பக்கம் கடத்துவதற்காக மனிதன் கடித போக்குவரத்துகளை கண்டுபிடித்தான். இப்படியாக மனிதன் கண்டுபிடித்த அனைத்துமே சக மனிதனை நெருக்கக்கூடியதாக, சக மனிதனை அரவணைக்கக்கூடியதாக, முழு மனித சமூகமும் அந்த கண்டுபிடிப்பின் ஊடாக தயவு தாட்சணையின்றி முழுமையாக பலனை அடையக்கூடியதாக இருந்தது. ஆனால் சமகாலத்தில் ஒரு 100 ஆண்டு காலமாக டெக்னாலஜியினுடைய உச்சத்திலே இருக்கக்கூடிய மனிதன், இதுதான் ரொம்ப முக்கியம், இவன் கண்டுபிடிக்கக்கூடிய ஏனைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நன்மையை காட்டிலும், நன்மைகள் இல்லை என்று அல்ல, மாறாக நன்மையை காட்டிலும் தீமைகள் அதிகம் இருப்பதை நாம் அவதானிக்கிறோம். எவ்வளவோ நன்மைகள், மனிதனினுடைய தொழில்களை, மனிதனினுடைய உடல் உழைப்பை குறைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கிறது. வருடக்கணக்காக செய்து முடிக்க முடியாத தொழில்களை எல்லாம், உடல் உழைப்புகளை எல்லாம் ஒரு சில நிமிடங்களில் மனிதனினுடைய அறிவால் கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு தாராளமாக நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாதிப்புகளை நாம் யோசித்தோம் என்று சொன்னால், மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக மனித வர்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறார். நாம் நம்மை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். செல்போனுக்கு முன்பாக நம்முடைய உலகம், இன்றைய நவீன செல்போன் இன்டர்நெட்டினுடைய வசதிக்கு பிறகு ஒரு சகோதரன் தன் சகோதரனை சந்திப்பதற்கு துணியவில்லை, பெற்றோர்கள் மகனோடு பேசுவதற்கு நேரம் இல்லை. மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக, நாமாவது ஓர் அளவிற்கு ஒரு 30 வயது 40 வயதிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ரெண்டு கட்டத்திற்கு மத்தியிலே வாழ்ந்தவர்கள். டெக்னாலஜியினுடைய இன்டர்நெட்டினுடைய வசதி இல்லாத ஒரு வாழ்க்கையையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். இன்டர்நெட்டினுடைய உச்சக்கட்டமாக வர்ணிக்கப்படக்கூடிய ஏஐ டெக்னாலஜியினுடைய காலகட்டத்திலும் நாம் வாழுகிறோம். அதனால் ஓரளவிற்கு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு பேசுறதுக்கு நேரம் இருக்கு, கொஞ்சமாச்சு நம்ம என்ன செய்யறோம், கதை அடிக்கிறோம், நண்பர்களோடு சிரிக்கிறோம். அதே அளவிற்கு இன்றைய நவீன சாதனங்களை நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா அடுத்த தலைமுறை இருக்கிறது அல்லவா, நம்முடைய மகன்கள், நம்முடைய மகள்கள், நம்முடைய பேர குழந்தைகள், இவர்கள் மனித வர்க்கத்தை விட்டு தூரமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். அதில் மிக குறிப்பாக ஈமானை பாதுகாப்போம் என்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு நாம் இட்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைய நவீன உலகத்தினுடைய உச்சாணியாக வைத்து மெச்சப்படக்கூடிய ஆக பெரிய மனித அறிவினுடைய கதாநாயகனாக இன்றைக்கு வலம் வரக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, மாஷா அல்லாஹ், அறிவினுடைய உச்சம் என்று சொல்லலாம். பல 100 வருடங்களால் எம்முடைய முன்னோர்களால் சாதிக்க முடியாததை ஒரு சில நொடிகளில் இந்த டெக்னாலஜியை வைத்து நாம் சாதிக்க முடியும். எவ்வளவு பெரிய தரவுகளையும் கூட இந்த டெக்னாலஜியின் ஊடாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். அறிவை எவ்வளவு வேண்டுமையானாலும் வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு விசாலம் இந்த டெக்னாலஜியில் இருந்தாலும் கூட, மறுபுறம் இந்த ஏஐ டெக்னாலஜியினுடைய உருவாக்கியவர்கள் சொல்கிறார்கள், மனித சமூகத்தை அழிக்கக்கூடிய கரையான் என்பதாக சொல்கிறார். இது ஒரு சாதாரண வெறுமனையாக அறிவினுடைய உச்சம் மட்டுமல்ல, இனிதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக போகிறது. தவிர்க்க முடியாத இடத்திலே வந்து ஏஐ டெக்னாலஜி வந்து அமரும். மனித வர்க்கம் இனி ஒரு மனிதனை சந்திப்பதற்கு கூட நேரம் இல்லாத ஒரு காலகட்டம் வரும். இன்னைக்கு நான் ஊர்ல இருந்து, திருநெல்வேலியில இருந்து வந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பஸ்ல வாரேன் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது 40 நபர்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி மனிதர்கள். ஒரு டிரைவர் இருப்பாரு, ஒரு கண்டக்டர் இருப்பாரு. 40 பேரை ஒரு 5 மணி நேரம் நான் பார்த்துக்கிட்டே வாரேன். அவங்க உணர்வு என்னை அறியாமல் எனக்குள்ளாக கடத்தப்படும். நான் என்னுடைய பேச்சுகள் என்னை அறியாமல் அவர்களுக்கு கடத்தப்படும். ஆனா இனி வரக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கல்லவா, இனி வாகனம் ஓட்டுவதற்கு மனிதர்களே தேவை கிடையாது. சரி, அதோடி முடியுமா? இப்பெல்லாம் ஜப்பான்லேயே இப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆசிரியர்களே வேண்டாம், மகன் வாகனத்தில் உட்காருவான், சக மாணவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. மகன் வாகனத்தில் உட்கார்ந்துருப்பான், டிரைவர் இருக்க மாட்டாரு, அவன் மட்டும் தனியா போவான். ஒரு செயற்கை நுண்ணறிவி அவனை அழைச்சிக்கிட்டே போவோம். சரி, காலேஜுக்கு போவான், அங்கேயும் நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் ஆசிரியரே இருக்க மாட்டாரு. ஆசிரியர் இல்லாத ஒரு டெக்னாலஜி அவனுக்கு ஒரு ஆசிரியனாக பாடம் நடத்தி கொண்டே இருக்கும்.
ஆசிரியரை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையாகவே மனிதன் படைப்பதற்கும் மனிதன் உருவாக்குவதற்கும் படைத்தவன் படைப்பதற்கும் லட்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது. லட்சம் வித்தியாசங்கள் இருக்கிறது. மனிதன் உருவாக்குவதெல்லாம் வெறும் அவனினுடைய சிந்தனையில் தோன்றி இருக்கக்கூடிய கற்பனைகளை அவன் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் படைத்தவன் உணர்வு பூர்வமாக உருவாக்குகிறான். அமெரிக்கால எல்லாம் இன்னைக்கு பெரிய தட்டுப்பாடு நர்ஸுகளுக்கு. இப்ப இந்த ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக ரோபோக்களை உருவாக்குறாங்க. எங்க முதியவர் இல்லங்கள்ல, அனாதை ஆசிரமங்கள்ல, மருத்துவமனைகள்ல அதை ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதை செட் பண்ணிடுவாங்க. கரெக்டா 7 மணிக்கு அது சாப்பாடு கொடுக்கும். கரெக்டா 8 மணிக்கு உங்களை தட்டி மாத்திரை கொடுக்கும். 9 மணிக்கு உங்களை ட்ரெஸ்ஸிங் பண்ணும், சுத்தம் பண்ணும், எல்லாம் செய்யும். ஆனா உணர்வுகளே இருக்காது அதுக்கு. நீங்க கீழே விழும் பொழுது கீழே விழுந்த பிறகு பிடிக்க வேண்டும் என்பதாக அதற்கு அதனுடைய உருவாக்கம் இருக்குமையானால் நீங்க கீழே விழுதவரை அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா மனிதன் அப்படி அல்ல. ஒருத்தர் விழுறதுக்கு முன்பாகவே மனிதன் தாங்கி பிடிப்பான். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்கிறது, இன்னும் 20 வருடத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பூதகத்தை நாம் சொல்லவில்லை, உருவாக்கியவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கியவர்கள் சொல்கிறார்கள், இது மனித சமூகத்தை பிரிக்கக்கூடிய, மனிதனை மனிதனினுடையிலிருந்து தூரமாக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. எந்த மனுஷனும் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒரு பாதை தெரிய வேண்டுமே ஆனால் இப்பவுமே சவுதி அரேபியால ஒண்ணுமே வேண்டாம், எந்த மனிதர்களும் தேவையில்லை. எனக்கு உணவு தேவைப்படுகிறது என்று சொன்னா நான் எந்த ஹோட்டலுக்கோ அல்லது ஹோட்டலுக்கே நான் போனா கூட யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏஐ டெக்னாலஜி இருக்கு, தட்டினால் எனக்கான உணவு பட்டியல் வரும், தேர்வு செய்து கொள்ளலாம். போனேன் என்று சொன்னால் அதற்கான காசை கொடுக்கலாம், நான் உணவுகளை வாங்கலாம். மனிதன் தன்னுடைய உணர்வு, எப்ப மனிதனுக்கு உணர்வு சாகாமல் இருக்குமையானால் தன்னை போன்ற மனிதனோடு அவன் நெருக்கமாக இருக்கும் வரைதான். எல்லாரோடையும் பழகணும், எல்லாரோடையும் பேசணும், எல்லாரோடையும் சிரிக்கணும். காலம் காலமாக மனித இனம் அப்படித்தான் வந்தது. ஆனால்தான் மனித இனத்தை கூட்டாக வாழக்கூடிய மிருகம் என்று சொல்வார்கள். ஆனா இந்த ஏஐ டெக்னாலஜி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மனிதனை விட்டு முதல்ல தூரமாக்கும். இரண்டாவது ரொம்ப பெரிய முக்கியம், இதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம், எல்லா சமய மக்களும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல, இந்த ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கியவர்கள் சொல்கிறார்கள், நாத்திக சிந்தனை என்பது இந்த டெக்னாலஜியின் ஊடாக பெரும் அளவிற்கு உருவாக்கப்படும். நமக்கெல்லாம் ஓரளவிற்கு அல்லாஹ்வினுடைய அச்சம் இருக்கு என்று சொன்னால் இந்த மாதிரி ஜும்மாவுக்கு வருவது ஒரு காரணம். சிறு வயசுல நல்லா ஓதுனமோ தப்பா ஓதுனமோ, காலையில 6 மணிக்கு மக்தப் மதரசாவிற்கு போனோம். அன்றைக்கு நடந்த எந்த பயானா இருக்கட்டும், அது ஏதோ மீலாது பயானா இருக்கட்டும், எந்த பயானா இருக்கட்டும், ஏதோ ஒரு பயான்ல போய் உட்கார்ந்தோம். அல்லாஹ் ரசூல் என்று கொஞ்சம் கொஞ்சமாக சிறு பிராயத்திலேயே, நம்ம பிறக்கும் பொழுதே நம்முடைய தாய் நமக்கு தாலாட்டி சீராட்டி ரப்ப பத்தி அல்லாஹ்வை பத்தி சரியோ தப்போ ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹ், ரசூல், குர்ஆன், ஹதீஸ், மார்க்க அற்புதங்கள், பத்ரு சஹாபாக்கள் என்றெல்லாம் நமக்கு ஊட்டப்பட்டது. ஆனா இந்த டெக்னாலஜியினுடைய விளைவு என்னவென்றால், மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகுவான். எதற்கு மதம் தேவை? எங்களால எல்லாமே முடியும் அல்லவா? இது மாதிரி எல்லாம் மஸ்ஜித்ல வந்து உட்கார்றதுக்குலாம் அவனுக்கு நேரமே இருக்காது. ஜும்மாவெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? வரக்கூடிய காலம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். டெக்னாலஜி ஏஐ கூட ஜும்மா செய்யுமோ என்றெல்லாம் ஆச்சரியம் வந்து விட்டது. எதற்கு மஸ்ஜித்? எதற்கு பள்ளிவாசல்? என்ன போட்டு அல்லாஹ் ரப்பு என்ன பெரிய ஆச்சரியத்தை சொல்றீங்க? 313 நபர்கள், ஆயிரக்கணக்கான நபர்களை மெராக்கல் ஆச்சரியம் என்று சொல்கிறீர்கள். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்கு, கோடிக்கணக்கானவர்களை ஒரு சில நொடி பொழுதிலே சாய்க்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறோம். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், அடுத்த தலைமுறையினுடைய ஈமானை, அதுக்கு ரொம்ப முக்கியம் மனிதனை விட்டு தூரமாகுவது. அது எந்த மத நம்பிக்கையாக இருக்கட்டும், எல்லா மத நம்பிக்கைகளையும் சிதைக்கக்கூடிய அளவிற்கு உச்சகட்டமாக 20 வருஷத்துக்கு முன்பாக அமெரிக்கால ஐரோப்பியால இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னவென்றால், அமெரிக்கா ஐரோப்பியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், போதை வஸ்துக்கள் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அமெரிக்காலையும் ஐரோப்பியாலையும் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், இறை மறுப்பு, நாத்திக சித்தாந்தம். கடவுள் தேவையில்லை, கடவுளுக்கான ஆலயம் தேவையில்லை, கடவுளை நாம் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கடவுள் உண்மையானது அதை பற்றி நாம் தர்க்கம் செய்யவில்லை. பொதுவாக மனிதன் தன்னுடைய சோகங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் நம்பிக்கை மிக மிக அவசியம். மனிதன் நிலைத்து நிற்பதற்கு கடவுள் நம்பிக்கை மிக மிக அவசியம்.
மனிதன் தவறு செய்யாமல் இருப்பதற்கு கடவுள் நம்பிக்கை மிக மிக அவசியம். நான் எதிர்த்து நின்றால் படைத்த இறைவன் என்னால் இவனை சாய்க்க முடியும், ஆனால் எனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அது என்னை பழிவாங்கும் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது கடவுளினுடைய நம்பிக்கை. இன்றைய நவீன கால டெக்னாலஜி. இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் மார்க்கத்தை அல்லது இஸ்லாமிய வரலாறுகளை நீங்க கொட்டி கொடுத்தாலும் கூட அவன் அறிவாக பெற்றுக்கொள்வானே தவிர உணர்வாக பெற்றுக்கொள்ளவே மாட்டான். நம்ம அழுகுறதை பார்த்து அவன் சிரிப்பான். பிலாலினுடைய வரலாறை கேட்கும் பொழுது நம்ம கண்ணில் கண்ணீர் வடியும் பொழுது அவன் நம்மளை பார்த்து சிரிப்பான். எதுக்கு இவர் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு? இது என்ன பெரிய ஆச்சரியம்? இதை விட பெரிய பெரிய ஆச்சரியத்தை எல்லாம் நாம டெக்னாலஜியில செஞ்சுட்டு இருக்கிறோம்ல. எதுவுமே தேவையில்லை, நாம இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறோம்ல. இதெல்லாம் முந்தைய புராதன கதைகள் என்பதாக மதத்திற்கு எதிரான ஆக பெரிய ஒரு மறைமுக யுத்தம். இது இஸ்லாமிய மதம் மட்டுமல்ல, எல்லா மத நம்பிக்கைக்கு எதிராக ஆக பெரிய ஒரு மறைமுக யுத்தம் ஏஐ டெக்னாலஜி. ஆதலால் இப்ப இந்த மாதிரியான ஒரு சோதனையினுடைய காலத்தில் ஈமானை பாதுகாப்பது மிக மிக அவசியம். எப்படி ஈமானை பாதுகாப்பது? தவிர்க்கவே முடியாது. எப்படி இன்டர்நெட்டை தவிர்க்கவே முடியாதோ, செல்போனை தவிர்க்கவே முடியாதோ, நம்மள யாருக்கெல்லாம் ஆயுளை கொடுப்பான் என்று தெரியாது. 20 வருடத்திற்கு பிறகு நாம் காணக்கூடிய உலகம் இப்படி இருக்காது. வேற ஒரு உலக பரிணாமம் அடைய போகிறது. எல்லாவற்றிலும் இந்த ஏஐயினுடைய நுண்ணறிவினுடைய அகால பார்வைகள், கைகள் நீளமாக போகிறது. வருமுன் காப்பதுதான் ஒரு சிறந்த இஸ்லாத்தினுடைய முஸ்லிமினுடைய அடையாளம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில இனி வந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் என்பதை அல்ல, வருமுன் காக்க வேண்டும். இது தவிர்க்க முடியாத இடத்திற்கு வந்து அமரத்தான் போகிறது. அந்த சூழலில் நம்முடைய குழந்தைகளையோ அல்லது நம்மையோ இறை நம்பிக்கையாளர்களாக எப்படி வைத்துக் கொள்வது? 1994 இந்த ஏஐ டெக்னாலஜியில நாசால பேசப்பட்டது. எப்படி நம்ம எல்லாம் இன்னைக்கு சொல்றோம்ல, தஜ்ஜால் எப்படி இருப்பான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருப்பாங்க. இந்த ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக நம்ம வர்ணிக்கக்கூடிய இந்த வர்ணனைகள்லாம் வச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் வானத்திலிருந்து இறக்க முடியும். எவ்வளவு பெரிய ஒரு குழப்பம். ஈசா வந்து விட்டார், அதோ அங்கு தஜ்ஜால் வந்து விட்டான், அதோ பாருங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை. அப்படி வானத்திலிருந்து 2023 டிராகனை விண்வெளியில விட்டு பார்த்துச்சு சைனா. எப்படிங்க விண்வெளிக்குள்ள டிராகன் போகும்? எல்லாமே இந்த ஏஐ டெக்னாலஜி. உலகமே மெய்மறந்து நின்றது. இன்னைக்கு நாம நம்பக்கூடிய எல்லா நம்பிக்கைகளைய, அது எந்த மதமாக இருக்கட்டும், என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அழகாக என்ன செய்ய முடியும்? அப்படி கண்களுக்கு முன்பாக. ஏன் இறந்து போன எத்தனையோ தலைவர்கள் 2 பேரும் கூடி உட்கார்ந்து பேசுற மாதிரி எல்லாம் இன்னைக்கு ஏஐ வந்துட்டா இல்லையா? என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இறந்து போன தலைவர்கள், 500 வருஷத்துக்கு முன்பாக இறந்து போனவர், 300 வருஷத்துக்கு முன்பாக இறந்து போனவர், இவங்களும் இப்ப இறந்து போனவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. நல்லா நுண்ணா கவனிச்சா மட்டும்தான் இது ஏஐன்னே தெரியும். எல்லாத்தையும் தாண்டி ஆபாச படங்கள். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஏற்கனவே ஆபாசம் என்பது கொட்டி கிடக்குகிறது. சொன்னேன் அல்லவா, மனிதன் இனி ஒரு மனிதனே தேவையில்லை. கணவன் மனைவி என்ற எதுவுமே தேவையில்லை. எந்த பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு எனக்கு இருக்கிறதோ அந்த பெண்ணை அது போன்று அவள் யாராக வேண்டுமையானாலும் இருக்கலாம். இந்த ஏஐ டெக்னாலஜியின் ஊடாக எனக்கு தோதுவாக, எனது கற்பனையாக நான் உருவாக்கி கொண்டு என்னை நான் செதுக்கிக் கொள்ள முடியும். கொஞ்சம் காசு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ரோபோவையே என்னுடைய கற்பனைக்கு நிகராக அதை அப்படி கொடுத்து என்னென்ன விதமாக விரும்புகிறேனோ அந்தந்த விருப்பமாக மாற்றி என்னோடையே வைத்துக் கொள்ள முடியும். எதற்கு மனைவி தேவை, குழந்தை தேவை. இது என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அல்லது எந்த அளவுக்கு எனக்கு புரிய வைக்க முடிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சுருக்கமாக சொல்வது, நம்ம யாருக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருக்கிறானோ அவர்கள் காண்பார்கள் இந்த டெக்னாலஜியினுடைய ஆக பெரிய ஒரு கை வரிசையை காண்பார்கள். அந்த நேரத்தில் இன்னைக்கு எப்படி உட்கார்ந்து நம்ம போதைக்கு எதிராக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா? எங்க வீட்டில் போதை அதிகமாயிட்டு, எங்க தெருவில் போதை அதிகமாயிட்டு, எங்க புள்ள ரொம்ப ஆபாசம் ஆயிட்டான், எங்க பையன் ஒரே செக்ஸுக்கு அடிமை ஆயிட்டான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பிரச்சனைன்னு பேசுறோம்ல. இந்தியாவில் ஒரு கலாச்சாரம், அது நல்ல கலாச்சாரமோ கெட்ட கலாச்சாரமோ, அது முதல்ல எங்க உருவாகும் அப்படின்னு சொன்னா 2 மாநிலத்தில், ஒன்று கேரளா மற்றொன்று தமிழ்நாடு. 2மே பக்கத்தில் தான். ட்ரெஸ்ஸிங் இருக்குல்ல, இந்த முதல்ல வரக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸினுடைய மாடல் ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் நம்ம காணாத மாடல்லாம் ஃபஸ்ட்டு எங்கே தான் வெளியாகும் என்று சொன்னால் கேரளாவில். பொதுவாக அது நல்ல கலாச்சாரம் கெட்ட கலாச்சாரம் எதுவாக இருக்கட்டும், காரணம் படித்தவர்கள், பொருளாதாரம் ஏனைய மாநிலத்தை விட அதிகம் இருக்கிறது.
எந்த ஒன்றையும் வாங்கக்கூடிய அளவிற்கு ஏனைய மாநிலத்து மக்களை விட கொஞ்சம் பொருளாதாரத்தை அல்லாஹ் கொட்டி கொடுத்திருக்கிறான். வெளிநாடுகளோடு அவர்களினுடைய தொழில்கள், அதனால் அல்லாஹ் அந்த செழிப்பை கொடுத்திருக்கிறான். அதனால் பெரிய முதல் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், காலனியாக இருக்கட்டும், அல்லது மாடலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையும் அப்படித்தான். கேரளாவில் ஒரு ஆய்வு சொல்கிறது, அதிகம் சமகாலத்தில் கேரளாவில் மதத்தை விட்டு வாலிபர்கள் வெளியே போய் கொண்டே இருக்கிறார். மதமே வேண்டாம், எல்லா மதத்தில் இருந்து கடவுளே நமக்கு வேண்டாம், இப்படியான கூட்டங்கள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள், ரொம்ப பெரிய கவலை அடைய வேண்டியது. அப்படி வெளியாகக்கூடிய மக்களில் ஒரு பெரும் கூட்டம், முதல் கூட்டமாக முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம் வாலிப பெண்கள் இருக்கிறார். ஆணுக்கும் ஆணுக்குமான திருமணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்குமான திருமணம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், போன வருஷம் 2 முஸ்லிம் பெண்கள் தான் வழக்கு தொடர்ந்தார்கள். நாங்க 2 பேரும் ரெண்டு பேருமே முஸ்லிம் பெண்கள், நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்பதாக. பொதுவாக கேரளாவை பொறுத்தவரை நாகரிகம் வளர்ந்தது, அல்ஹம்துலில்லாஹ், அறிவு வளர்ந்திருக்கிறது. அதே நேரம் தவறான கலாச்சாரங்களும் கூட, நாத்திகம், அந்த ஆய்வு சொல்கிறது இந்தியாவிலேயே அதிக நாத்திகம். நாம் நாத்திகர்களை மீது எந்த கோபமும் இல்லை நமக்கு. ஆனால் நாத்திகம் என்ன செய்யும் என்று சொன்னால், மனிதனை பல நேரங்களில் மிருகமாக மாற்றிக் கொடுக்கும், குடும்ப உறவுகளை சிதைக்கும், பாசங்களை சிதைக்கும், தேவையே இல்லை என்ற ஒரு மனநிலையை பக்கம் கொண்டு வரும். ஆண் பெண் என்ற ஒரு குடும்பம், குழந்தை பெறுதல் எதுவுமே தேவையில்லை என்ற மனநிலையை கொடுத்துவிடும். அந்த சொல்கிறது, இப்ப குறிப்பாக தாராளமாக முஸ்லிம்கள் நாத்திகர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார். இப்பதான் இது ஆரம்பமாக இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். எல்லாவற்றுக்குமான அடிப்படை இன்றைய டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு இல்லாமல் தாராளமாக பயன்படுத்தியதனுடைய விளைவு இந்த இடத்திலே கொண்டு போய் நிற்கிறது. இது இன்னும் பூதகரமாக ஏஐ டெக்னாலஜி வந்து நிற்க போகிறது. அப்ப இதுல இருந்து நம்மையும் நம்முடைய தலைமுறைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால், இவையெல்லாம் பாதிப்புகள், ஈமானை அரிக்கக்கூடிய நோய்கள், இவைகள் எல்லாம். இதிலிருந்து நாம் இந்த பாதிப்பிலிருந்து நாம் ஈடேற்றம் அடைய வேண்டுமேயானால் நம்முடைய தலைமுறைகளை தௌஹீதின் மீது, மார்க்கத்தின் மீது வாழக்கூடிய, மரணிக்கக்கூடிய ஒரு அடுத்த தலைமுறையாக, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய முன்னோர்கள் முஸ்லிம்களாக ஈமானோடி வாழ்ந்தார்கள். நம்மையும் ஈமானோடி வாழ்வதற்கான முயற்சி செய்தார்கள். அல்லாஹ் நாடுவான், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறோம், நாம் ஈமானோடி மரணிப்போம். ஆனால் நம்முடைய அடுத்த தலைமுறைகள் இதே ஈமானோடி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிட்டுமா என்று சொன்னால், அந்த ஈமானை பறிக்கக்கூடிய ஆக பெரிய பூதங்கள் நமக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அசிங்கங்களாக, ஆபாசங்களாக, போதைகளாக, நவீன அறிவு சாதனங்களாக என்று சொல்லி மாற முடியாத அளவிற்கு ஆயிரம் தடைக்கற்கள் நிற்கிறது. இதிலிருந்து நம்முடைய தலைமுறையை பாதுகாப்பதற்கான ஆக முதன்மையானது, குழந்தைகளுக்கு கருவியாக காட்டிக் கொடுங்கள், மனிதனை மனிதனாக காட்டிக் கொடுங்கள். அது ஒரு கருவி, அது ஒரு செயற்கை நுண்ணறிவு, அது அறிவு அல்ல, அது உணர்வு அல்ல, அது அறிவினுடைய உச்சம் அல்ல. மனிதன் யதார்த்தமானவன். மனிதர்களோடு நெருக்கமாக்குங்கள். மஸ்ஜிதுக்கு புள்ளைய கூட்டு வர வேண்டும், நம் பக்கத்திலே நின்று தொலை வைக்க வேண்டும். குழந்தைகளுக்கு குர்ஆன் ஹதீஸினுடைய வரலாறுகளை, மறுமையின் நம்மள எத்தனை நபர்கள் பேச, அல்லாஹ் சொல்றான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا. மனிதர்களில் இப்படி சிலர் இருக்கிறார்கள், வெளிப்படையான உலகத்தை மணிக்கணக்காக பேசுவார்கள். வஃபில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். ஆனா மறுமை விவகாரத்தில் அவர்கள் மட்டமாக இருப்பார்கள், பொடும்போக்காக இருப்பார்கள். மறுமையை பற்றி எதுவுமே தெரியாது. உலகத்தை பற்றி பேச சொன்னோம் என்று சொன்னால் மணிக்கணக்காக பேசுவார்கள். உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் எப்படி வீடு கட்டேன் தெரியுமா, நான் எப்படி சம்பாதிச்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சேன் தெரியுமா, என் படிப்புல எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எல்லாத்தையும் பேசுவார். ஆனா மறுமை நீங்க ஹதீஸை படிச்சு பார்த்தால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதிக நபிமொழிகளை அறிவித்தவர். ஆனால் மறுமை சம்பந்தமான நபிமொழிகள், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், மறுமையில் எல்லாரும் நிர்வாணமா வருவோம், அல்லாஹ் நம்மளை எல்லாம் தண்டிப்பான், மறுமையில் எல்லாரும் வேர்வையில பாவத்துக்கு தக்கவாறு வேர்வைகள்ல நீச்சல் அடிப்பார்கள். இந்த மாதிரி மறுமை சம்பந்தமான நபிமொழிகள் இருக்கிறது அல்லவா? இந்த நபிமொழிகளை எல்லாம் ரசூலினுடைய குடும்பத்துக்காரர்கள், குறிப்பாக நபியினுடைய மனைவிகள் அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு போன்றவர்கள் அறிவித்திருப்பார்கள். என்ன உணர்த்துகிறது?
சட்டங்களை பற்றி ரசூல் வெளிப்படையில் அதிகம் பேசினார்கள். மறுமையை பற்றி தனது குடும்பத்தாரோடு ரசூல் அதிகம் பேசினார். இன்னைக்கு நம்ம பேசுறதே கிடையாது. நம்ம வீடுகள்ல மார்க்கம் சம்பந்தமான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஆனா மகன் உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய இன்டர்நெட் வச்சிருக்கிறோம், கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறோம், அடிஷனலா லேப்டாப் வச்சிருப்போம், ஒவ்வொருத்தர் கையிலையும் செல்போன் வச்சிருப்போம், அந்த செல்போன்ல ஏஐ நுண்ணறிவு வச்சிருப்போம், எல்லா விதமான ஆப்புகளை எல்லா விதமான தேவைப்படக்கூடியதை எல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். ஆனா மறுமை சம்பந்தமாக நம்முடைய வீட்டுல எங்க என்ன இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள நுழைகிறான் நம்முடைய மகன், மறுமையினுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய எது இருக்கிறது? நாமாவது அப்படி இருக்கிறோமா? நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுகள், அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல அத்தியாயம் 10 ரூம் என்ற அத்தியாயத்துல 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமூன ظاهرا من الحياة الدنيا. இவர்கள் யார் என்று சொன்னால் வெளிப்படையாக உலக விவகாரங்களை அதிகம் அறிந்திருப்பார்கள், உலக விவகாரத்தில் தங்களை ஈடுபடுத்துவார்கள். வஹும் அனில் ஆகிரத்திஹும் காஃபிலூன். மறுமையில் அவர்கள் பொடும்போக்காக மறுமை விவகாரத்தில், ரப்பு விவகாரத்தில், ஆன்மீக விவகாரத்தில் அவர்கள் பொடும்போக்காக இருப்பார்கள். அப்ப இதுக்கு முதல் தீர்வு என்னவென்றால், குடும்பங்களுக்குள்ளாக மார்க்க ரீதியான ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். பிள்ளையோடி மறுமையை பற்றி, ரப்பை பற்றி, ஆன்மீக சம்பந்தமான மனித நேயத்தை பற்றி, உணர்வை பற்றி, உணர்ச்சிகளை பற்றி மனிதனுக்கு புரிய வையுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை இடங்கள்ல அல்லாஹுவின் தூதர் உணர்வுகளை, உணர்ச்சிகளை புரிய வைத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழர் உண்டு. அவர் பொறுத்தவரை ரொம்ப குட்டையா இருப்பாரு. அவர் பொதுவாக அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, தன் மீதே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை. கிராமத்துல பாதியான்னு சொல்லுவோம்ல, கிராமத்துல இருந்து அப்பப்போ வருவாரு. நல்ல காய்கறிகளை எல்லாம், சுரக்காய், அந்த தர்பூசணி, இந்த மாதிரி இந்த கிராமங்களில் விளையக்கூடிய காய்கறிகளை தூக்கிட்டு வர்றவர். வந்த உடனே நேராக விற்க போக மாட்டாரு சந்தையில, ரசூலுல்லாஹ்வுடைய கையில தான் கொடுப்பாரு. வந்து உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கணும், யா முஹம்மத். சத்தமா பேசுவார், நல்ல கிராமவாசி அல்லவா, அந்த நாகரீகம் எல்லாம். ஆனா உள்ளத்தில் அவங்க தான் உயர்ந்தவர்கள், யாருக்கும் துரோகம் எல்லாம் இழைக்க மாட்டாங்க. ஆனா பேச்சில பெரிய அளவுக்கு நாகரீகம் எல்லாம் இருக்காது. ஆனா மன ரீதியாக பெரிய அளவுக்கு நேசம், நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்கள். அதனால இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட தான் அன்னைக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னா, சந்தைகள்ல பொருட்களை வாங்குவாங்க. காரணம் ரொம்ப சுத்தபத்தமா இருக்கும், யாரையும் ஏமாத்த மாட்டாங்கல்ல. நமக்கும் தெரியும்ல, கிராமத்துல ஆடு பிடிக்கணும், கிராமத்துல மாடு பிடிக்கணும், ஹஜ் பெருநாள்ல பேசுறோம்ல. ஆனா கிராமத்தை விட நகரத்துல எவ்வளவோ பண்ணைகள் இருந்தாலும் கூட நம்ம ஏன் கிராமத்துக்கு போறோம்? பல காரணங்கள். அத மாதிரி தான் அன்றைக்கு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் கிராமத்துல இருந்து எப்பமாச்சும் வருவார். நேரம் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தான் வருவார். வந்து எல்லாத்தையும் பரத்துவார், எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு தேவையான, எடுத்துக்கிடுங்க உங்களுக்கு தேவையானது. ரசூலுல்லாஹ் தனக்கு தேவைன்னா எடுப்பாங்க, இல்லை சரி போப்பா அப்படிம்பாங்க. சந்தையில ரொம்ப சத்தமா பேசுவார். சந்தையில நின்று அவர் வந்துட்டாலே சந்தையை கூடி நிற்கும். காரணம், அவர் போடக்கூடிய அந்த சத்தம். மீனை ஏல இடக்கூடியவங்க சில பேர் ரொம்ப பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குமா இல்லையா? எல்லாரும் காமெடி மாதிரி சுத்தி பார்ப்போமா இல்லையா? அந்த மாதிரி அவர் சந்தையில பொருளை விற்கும் பொழுது எல்லாரும் கூடி நின்று சிரிப்பாங்க அவரை. ஏன்னா அவர் அவ்வளோ சத்தம் போட்டு அந்த நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு காமெடியா தெரிவாரு. இதுவே அவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, யார்கிட்டையும் பேச மாட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் வர்றது, ரசூலுல்லாஹ்ட்ட மட்டும் பேசுறாரு, யார் கூடயும் பழகிறது கிடையாது. யாருமே அவரை யோசிக்கவும் மாட்டாங்க, இவரோட பழகணும் விரும்பவும் மாட்டாங்க, குட்டையாகவும் இருப்பாரு. அதனால அவருக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை. ரசூல் உணர்ந்து கொள்கிறார் உணர்வுகளை. நம்ம பிள்ளைக்கு என்ன உணர்வுகளை உணர்த்த வச்சிருக்கிறோம்? வாப்பா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சத்தம் போடுறாரு, மகனுக்கு தெரிய மாட்டுக்கு. வாப்பா இரும்புறதுனால நெஞ்சு புண்ணா இருக்கு, வாப்பாவுக்கு ஒரு மிரர் தண்ணீர் எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வற்றவர்களாக நாம் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அம்மா மணிக்கணக்கா நின்று வீட்டுல வேலை செய்கிறா, கால் வலிக்கேன்னு சொல்லி கஷ்டத்துல சில நிமிடங்கள் அமர்கிறாள். மகனுக்கு உணர்வில்லை, மகிழ்ச்சிக்கு மகளுக்கு உணர்வில்லை. பெத்த தாய் காலையில இருந்து நைட்டு வர நமக்காக பாடுபட்டு ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்திருக்கிறாள் என்ற உணர்வற்றவர்களாக, மீண்டும் இரக்கமற்ற நம்முடைய தாய் என்ன செய்யறோம்? நாம் இரக்கமற்றவர்களாக தாயை மீண்டும் நம்முடைய சுயநலத்துக்காக வேலைக்கு தூண்டி விடுறோம். உணர்வே இல்லை. விபத்துல சிக்கி சிதறுண்டு உடலுக்கு உயிருக்கு போராடுகிறான். பெரும் கூட்டம் அந்த இடத்துல உயிரை கொடுத்து அவனை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படை உணர்வற்றவர்களாக செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறோமா இல்லையா? எப்படி மாறிட்டோம்? நெருங்கவே பயப்படுதோம், செல்ஃபி எடுக்கிறோம். இந்த இடத்துக்கு நான் போனேன், மிகப்பெரிய விபத்து, நானும் ரொம்ப பயந்துட்டேன், பாருங்க அந்த விபத்தை எல்லாரும். பாட்டி இறந்திருக்கிறாங்க, பாட்டியினுடைய ஜனாசாவை செல்ஃபி. என்ன ஒரு மனநிலை! பக்கத்து வீட்டினுடைய கஷ்டங்களை, சிரமங்களை, பிறர் கஷ்டப்படுவதை பார்த்து அதை ரசிப்பது.
பிறர் நடக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோமா இல்லையா சில வீடியோக்களை எல்லாம். இன்னைக்கு மனுஷன் எப்படிமா, நாமளும் அதைத்தான் விரும்பி பார்க்கிறோம். யாரையாச்சும் காயப்படுத்தக்கூடியது அவன் பதறான். அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சகோதரர் நபித்தோடு படுத்துட்டு இருப்பாரு, அவர் தலைக்கு கீழே ஒரு பைய வச்சிருப்பாரு. இன்னொரு நபித்தோடு என்ன செய்வாரு, பிடிச்சி உருவிடுவாரு. அவர் தூங்கிட்டு இருக்கும் பொழுது உருவிடுவாரு. அந்த ஆளு பதற்றத்துல என் பையன் காணோம் ஓட ஆரம்பிச்சிருவாரு. மற்றவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷத்துல கை கொட்டி சிரிப்பாங்க. எல்லாரும் ரசூல் சொன்னாங்க, என்ன மாதிரியான குணம்? சக மனிதனை பதற்றப்பட வைத்து அவனுடைய பதற்றத்தை சிரிப்பாக மாற்றுவது, இது என்ன குணம் என்பதாக ரசூல் திட்டினார்கள். சின்ன பறவை கூடுல இருக்கு, தாய் பறவை மேய போயிருக்கு, குஞ்சுகளை நபித்தோழர்கள் தூக்கிட்டாங்க, தூக்கி தலையில வச்சாச்சு. தாய் பறவை வருது, கூண்டுல பார்க்க குஞ்சியை காணோம். தாய் பறவை தேடும்ல, ஒரு நபித்தோழர் தலையில வச்சுக்கிட்டு மரத்து பக்கத்துல நிக்கிறாரு. அந்த தாய் பறவை ஓடி வரும்ல, இவர் ஓட ஆரம்பிச்சிருவாரு. அந்த தாய் பறவை சுத்திக்கிட்டே இருக்கு தலைய, குஞ்சியை பாதுகாக்கணும்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் பார்த்து அழுது விட்டார். என்ன மாதிரியான குணம் இது? அட இது என்ன உணர்வு? அந்த இடத்திலேயே உணர்வுகளை ரசூல் சீர்படுத்தி கொடுக்கறாங்க. உங்க அம்மா உங்க வாப்பா இப்படி இருந்தா உன்னால சகிக்க முடியுமா? தன்னுடைய குஞ்சிக்காக ஒரு தாயை இப்படி அலக்களிக்கிறீர்களே, கொண்டு போய் வைங்க. என்ன குணம் இது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய நம்முடைய வீடுகள், நம்ம மேலையும் உணர்வு இல்லை, சக மனித மேலையும் உணர்வு இல்லை. வீடும் அப்படித்தான், சமூகமும் அப்படித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு வீடுகள்ல மார்க்கத்தை பேசணும், உணர்வுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அப்ப நபித்தோழர் அவர் சந்தையில நிக்கிறாரு, ரசூலா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மனைவி சொல்றாங்க, இப்படி இந்த ஆள் வந்தாரு, எப்பவும் காய்கறியை கொண்டு வருவாருல்ல இந்த கிராமவாசி, உங்களை கேட்டாரு, நீங்க இல்லைன்ட்டேன். உடனே ரசூலாக்கு தெரியும் சந்தையில தான் நிப்பாருன்னு. நேர சந்தைக்கு போய் அவருக்கே தெரியாம அவர் அப்படியே கெட்டி பிடித்து கொள்வாங்க. அவர் திரும்ப முடியல, ஏன்னா ரசூலா நெட்டையா இருப்பாரு. உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ரசூலாவுடைய மேலினுடைய அந்த நறுமணம், நம்மளை ரசூலா தான் புரிஞ்சு அவருங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போடுவாங்க. அவ்வளோ நேரம் அவர் சத்தம் போடுவதை கைகொட்டி சிரித்த அந்த சமுதாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போடுவாங்க, மன்பா என்னிடத்துல இருந்து இவரை யார் விலை கொடுத்து வாங்குவார்? சந்தையே நிசப்தமாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி கெட்டி அணைச்சு நிற்கிறாங்க. சந்தையே நிசப்தம். ரசூலா சத்தம் போடுறாங்க, என்கிட்ட இருந்து யாரப்பா இவர்கிட்ட விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்? உடனே அந்த நபித்தோழர் அவர் சொல்றாரு, அந்த குட்டையர் கிராமவாசி, நல்லா ரஹீஸ், அரபியில ரஹீஸ்னா குப்பைன்னு அர்த்தம். நல்லா ஒரு குப்பை யார சொல்லலாம், மட்டமானவன். என்னைய போய் யாராச்சும் வாங்குவாங்களா விலை கொடுத்து? மட்டம்னான்னு அர்த்தம். விலை மதிப்பற்றதற்கு ரஹீஸ் என்று சொல்வார்கள். நல்லா ரொம்ப மட்டமானவன், என்னைய போய் எவனாச்சும் வாங்குவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்த சப்தத்தோடு அந்த சந்தையில் நின்று சப்தமிட்டார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த கால் அல்லாஹ்ட்ட நீ ரொம்ப மதிப்பு மிக்கவன். இந்த உலகம் உன்னை என்ன பார்வையை கொண்டு பார்ப்பது, ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீ மிகவும் மதிப்பு மிக்கவன். மறந்து விடாதே மனித சமூகமே, சந்தையே மறக்காதீர்கள், இவர் அல்லாஹ்விடத்தில் மதிப்பு மிக்கவர். அந்த ஹதீஸ் முடியும். அதுக்கு பிறகு அந்த நபித்தோழர் வந்து விட்டால் எல்லாரும் அமைதியாகி விடுவார்கள். அவர் கூட பேசுறதுக்கு எல்லாரும் போட்டி போடுவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிய வைக்கிறாங்க, நீங்க மட்டமாக ஒரு மனிதனினுடைய குறைகளை, உணர்வுகளை நீங்க மதிக்கவில்லை அல்லவா? ஆனா அல்லாஹ்ட்ட இவர் ரொம்ப உயர்ந்தவர், மறந்து விடாதீர்கள். அவர் உங்கள் பார்வையில தாழ்ந்தவரா இருக்கலாம், உங்க பார்வையில அவருக்கு பேச தெரியாதவரா இருக்கலாம், உங்க பார்வையில ஒரு காமெடி பீஸா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்ட்ட அவர் ரொம்ப உயர்ந்தவர். இந்த உணர்வுகளை ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறார். இப்ப ஈமானை பாதுகாக்கிறதுக்கு நாம நம்முடைய குழந்தைகளோடு உணர்வு பூர்வமாக பழகுவோம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்முடைய மகன் கையை பிடித்து நடப்போம், நம்முடைய குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசுவோம், உணர்வுகளை கடத்துவோம். மனிதனினுடைய மகளினுடைய உணர்வுகளை நாம என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். இரண்டாவதாக மறுமையை பற்றி அதிகம் பேசுவோம். நம்முடைய வீட்டு சூழல்களை மறுமையினுடைய சூழல்களாக மாற்றிக்கொள்வோம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களினுடைய ஆடைகள் இத்துப்போவதை போன்று உங்களினுடைய ஈமானும் இத்துப்போகும். ஆதலால் அல்லாஹ்விடத்தில் உங்கள் ஈமான் இத்து போகாமல் இருப்பதற்கு அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். ஜத்திது ஈமானக்கும், உங்களினுடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி புதுப்பித்தார்கள்? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், அல்லாஹுவே உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ ஸ்திரப்படுத்துவாயாக என்று அல்லாஹ்ட்ட நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக பிரார்த்திக்க வேண்டும். இறுதியாக மரணம் முஸ்லிம்களாக அன்றி நாம் மரணித்து விடக்கூடாது என்பதில் நாம உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய தலைமுறைகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மரணம் வரும் பொழுது தன்னுடைய மகன்களை அழைத்து சொன்னார்கள், முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள்.
அந்த மகன்கள்ல ஒருத்தர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அவருக்கு மரணம் வரும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய தலைமுறைகளே முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள். அந்த மகன்கள்ல ஒருத்தர் தான், இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சூரா பக்ரால அல்லாஹ் சொல்றான், அந்த யாக்கூபுக்கு மரணம் வரும் பொழுது தன்னுடைய மகன்களை அரவணைத்து சொன்ன வார்த்தை, என்னுடைய மகன்களே முஸ்லிம்களாக அன்றி ஈமான்தாரிகளாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் என்பதாக ஒவ்வொரு ஜும்மாவிலும் நினைவூட்டப்படுகிறது. பல தமூத்துன்ன இல்லா அன்து முஸ்லிமூன், முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் என்பதாக நாமும் முஸ்லிம்களாக, நம்முடைய தலைமுறைகளும் முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய சூழலை, பிரார்த்தனையை, சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் உங்களையும் நம்மையும் எவ்வளவுதான் அறிவுகள் விசாலமானாலும் கூட அந்த அறிவின் எல்லையாய் ரப்பை உணரக்கூடியவர்களாக, படைத்தவனை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, படைத்தவனின் கருணையையும் தண்டனையையும் உணரக்கூடிய ஒரு அறிவாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த அறிவை நசீபாக்கட்டும். அறிவின் ஊடாக, இன்றைய நவீன சாதனங்களின் ஊடாக எவையெல்லாம் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய நம்பிக்கையை தகர்க்குமோ அவை எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து, இறை நம்பிக்கையோடு பிறந்தோம் யா அல்லாஹ், அல்லது வாழும் காலத்தில் எங்களுக்கு இறை நம்பிக்கையை நசீபாக்கினாய் ரப்பே, மரணிக்கும் பொழுது நாங்கள் மட்டுமல்ல, எங்கள் சந்ததிகள் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு வாழுமோ அத்தனை நூற்றாண்டுகளும் எங்கள் சந்ததிகள் முழுவதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை, சூழல்களை எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாஇரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். பாசமான உறவுகளே, ஈமானை பாதுகாப்போம். ஈமானை பறிக்கக்கூடிய நவீன விஷயங்கள் பெரும்பாரியாக மலிந்து கிடக்கக்கூடிய இந்த நேரங்களில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்கு மார்க்கம் பல வழிகாட்டுதலை தருகிறது. அது மிக பிரதானமானதாக ஒரு வழிகாட்டுதல், ரப்பை நினைத்து நாம் வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கிறது அல்லவா, நம்முடைய ஈமானை அவ்வப்பொழுது புத்துணர்ச்சியோடு வைத்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, உங்களினுடைய ஆடைகள் இத்து போவதை போன்று, உங்கள் ஆடைகள் பழமையாகுவதை போன்று உங்கள் ஈமானும் பல நேரங்களில் பழமையாகும். ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை புதுப்பித்து கொண்டே இருங்க. நம்முடைய ஆடையை லேச கிழிஞ்சிச்சுன்னா தைக்கிறோம், அழுக்காச்சுன்னா துவைக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய ஈமானும் என்ன செய்யுமா, ரசூலா சொல்றாங்க, பலகீனம் அடையும், இத்து போகும், கிழிசல் ஏற்படும், அழுக்குகள் படியும். ஜத்திது ஈமானக்கும், உங்கள் ஈமானை புதுப்பிச்சுட்டே இருங்க. எப்படி புதுப்பிக்கிறது? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வதின் ஊடாக, ரப்பிட முஸ்லிம்களாக மரணிப்பதின் ஊடாக. அதுல மிக பிரதானமானது சூரா இஸ்ரால குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான், தனிமையில் அமர்ந்து ரப்பின் கருணையை நினைத்து நாம் வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கிறதே, நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிழலே இல்லாத அந்த நாளில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் அளிக்கிறான். அதில் ஒரு நபர் தனிமையில் அமர்ந்து எதற்காக அழுவது? தக்கரல்லா, அல்லாஹுவின் நினைவால். நமக்கு புள்ள பிறக்கணும்னோ, அல்லது நமக்கு செல்வம் கிடைக்க வேண்டும் என்பதாகவோ, அல்லது நமக்கு நல்ல மனைவி கிடைக்க வேண்டும் என்பதாகவோ, அல்லது நம்ம அம்மாவுக்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும் என்பதாகவோ, இதெல்லாம் நம்ம அழுவோம். அல்லாட கையை தூக்கி அழுதுருப்போம், அல்லாட துவா செய்யும் போது நமக்கு அழுக வந்திருக்கும். ஆனா ரசூல் சொல்வது அல்லாஹுவின் நினைவால். நம் தாயின் நோயின் நினைவால் அழுதவர்கள் உண்டு, நம் குழந்தையின் நினைவுகளால் அழுதவர்கள் உண்டு, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய செல்வத்திற்காக ரப்பிடத்திலே அழுதவர்கள் உண்டு. ரப்பே, உனது நினைவால் நான் அழுகிறேன். அல்லாஹ் யார் தெரியும்ல, என் ரப்பு எப்படிப்பட்டவன், என் மீது எவ்வளவு அன்பு வைத்தவன். அவன் கருணையை நினைப்பது, அவன் நம் மீது சொரிந்த அருளை நினைப்பது, அவனினுடைய காதலால் தக்கரல்லாக ஹாலியன் ஃபஃபாதத் ஐனா, தனிமையில் அமர்ந்து கொண்டு. எல்லாரும் பார்க்கும் விதமா அல்ல, இந்த மாதிரி பேசும் பொழுது உணர்ச்சியில கண்ணீர் வடிப்பது அல்ல, யாருமே இல்லாத ஒரு இடத்துல தனிமையில் அமர்ந்து கொண்டு ரப்பின் காதலால், அல்லாஹுவின் காதலால் லேசா தனிமையில் அமர்ந்து கொண்டு நாம் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் இருக்கிறதே, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யஹிர்ரூன லில் அத்கான் யப்கூன் வ யஸீதுஹும் குஷூஆ. தனிமையிலே அல்லாஹுவின் பயத்தால், அல்லாஹுவின் அன்பால் அவர்கள் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர், யஸீதுஹும் குஷூஆ, அவர்களினுடைய ஈமானை, அவர்களினுடைய இறை அச்சத்தை, அவர்களினுடைய தக்வாவை அந்த அழுகை அதிகமாக்கும். மரத்துக்கு நீர் ஊத்தினா எப்படி மரம் செடிகளை, காய்கறிகளை அதிகமாக்குமோ, அதுபோன்று ரப்பின் நினைவுகளால், அல்லாஹுவின் காதலால் நாம் வடிக்கக்கூடிய தனிமையின் கண்ணீர்
நம்முடைய ஈமானை, தக்குவாவை, என்ன வரட்டும், என்ன நாத்திக சிந்தனை வரட்டும், என்ன உலகத்தினுடைய மோகங்கள் கொடிகட்டி பறக்கட்டும், ரப்பை நினைக்கும் பொழுது வரக்கூடிய அந்த கண்ணீர் இருக்க, நீங்க கொஞ்சம் ஒரு ஆய்வு நடத்தி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு ஒரு தக்குவா வரும் அல்லவா. அல்லாஹ் சொல்கிறான், யஸீதுஹும் யப்கூன், ரப்பின் சிந்தனையினால் வடிக்கக்கூடிய அந்த கண்ணீர் அவர்களுக்கு அதிகமாக்கி கொடுக்கும் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இந்த அடிப்படையில் ஈமானை பாதுகாப்பதற்கு அல்லாஹுவின் காதலால், அல்லாஹுவின் அச்சத்தால், அல்லாஹுவின் நினைவால் நாம் வடிக்கக்கூடிய கண்ணீர் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும் என்பதாக திருமறை குர்ஆனில் சூரா இஸ்ரா என்ற அத்தியாயம், கஹ்ஃபுக்கு முந்தைய அத்தியாயம் 17வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்தில் அல்லாஹ் நினைவூட்டுகிறான். அதையே உங்களுக்கும் எனக்கும் வசியத்தாக நினைவூட்டுக் கொள்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ثبت قلوبنا على دينك. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.